Right, good. Quick எல்லாரும் join பண்ணட்டும். Right, okay. நாங்க போமா அடுத்ததுக்கு. Right, இதுல யாரு கேட்டிருந்தது? அப்ப அந்த past tense-க்குரியது விளங்குதா பிள்ளைகள்? சில வேர்புகள் இருக்கு. நான் அடுத்த கிளாஸ் தாரேன். இல்லாட்டி நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இருந்தாலும் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். சில வேர்புக்கு past tense-ல சிலதை மாத்த முடியாது. ஈட்டுக்கு ஏத்தான் பாஸ். ஈடி வராது. அத போல சீக்கு சோ. வேற என்ன சொல்லலாம்? வேற என்ன சொல்லலாம்? By both. Buy both. Very good. Buy both. Buy என்ன சொல்றது? வாங்குறது அதோட past tense both. வேற என்ன சொல்லலாம்? கெட்டிக்காரன் சொல்லுங்க. நான் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. Make, make, பிள்ளைங்களா அப்ப? make, made. மேக் மேட். மேக்னு சொன்னா செய்யறது MADE. மேட் வந்து past. ரைட், வெரி குட். அப்ப இவை வந்து irregular ஆனவை. இவை வந்து fixed ஆனவை. இவைய வந்து மாத்தவே இயலாது. ஈடி போட இயலாது. அப்ப இந்த ரெண்டு இதுலயும் நீங்க விளங்கி கொண்டிருப்பீங்க. ஈடின்னு சொன்னா நாங்க சிம்பிளா யோசிக்கணும், இது பாஸ்ட் டென்ஸ் தான். ஆனா சிலதுகள் வந்து என்ன சொல்றது, தமிழ்ல சொல்லுவோம் எப்படி, என்ன சொல்றது, விதிவிலக்கானவை என்ன சொல்லுவோம் தமிழ்ல. விதிவிலக்கான்னு சொன்னா இதுக்கு அதுதான் விதி அப்படின்னு சொன்னா, ஈட்டுக்கு ஏட் தான் பாஸ், ஈட்டன்னு இல்ல. சிக்கு சோ தான் பாஸ்ட். ஓகேயா? ஓகேயா பிள்ளைகள்? விளங்கி இருக்குமென்னு நம்புறேன் எல்லாருக்கும். அப்படியா? Yes, miss. ரைட், வெரி குட். இதை மறுக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. யாரு டவுட் கேட்டு? தர்ஷிக்கு விளங்கிட்டா டவுட்? யாரு கேட்டீங்க? தர்ஷியா? எஸ், நானும் கேட்டேன். நம்மள மட்டுமா? விளங்கலப்ப யாரோ என்ன கேட்டீங்க? தர்ஷிக்கு ஓகேயா இப்போ? ஓகே. ரைட், ஓகே. ரைட், இதை எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். இதை ஒரு வேற கலப்பெண்ணா எழுதுங்க. இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கா வித்தியாசமா எழுதுங்க. சப்ஜெக்டோட பிளஸ் வேர்ப் இன் பாஸ்ட் ஃபார்ம். இந்த எக்ஸாம்பிள்ஸையும் எழுதி கொள்ளுங்க. இது ரெகுலர்னு போடுங்க. எழுத முடிஞ்சா இந்த ரெண்டும் ரெகுலர், இது வந்து இர்ரெகுலர் வேர்ப் ஃபார்ம். இதுல இருக்கிற 3 4 இர்ரெகுலர். நான் உங்களுக்கு இன்றைக்கு அனுப்பி விடுறேன். ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப் ஃபார்ம். இந்த டென்ஸ்ல கொஞ்சம் நாங்க மெதுவா படிப்போம் பிள்ளைகள். சோ யாருமே கிளாஸ் கட் பண்ணிடாதீங்க. இன்றைக்கு வந்து நாளைக்கு வரலன்னு சொன்னா விளங்காது பிள்ளைகள். சரியா? அப்ப முடிஞ்ச அளவு கிளாஸ் கட் பண்ணிடாதீங்க. நானும் முடிஞ்சா பாக்குறேன். இடையில ஒரு நாள் உங்களுக்கு கிளாஸ் போட கிடைச்சா நான் போட்டுக்கொள்றேன். எல்லாருக்கும் சாட்டர்டே 9 மணிக்கு ஓகேயா இருக்குமா பிள்ளைகள்? சாட்டர்டே Yes. இல்ல மிஸ். ரைட். நான் எல்லாருக்கும் பொதுவான ஒரு நாள்ல பார்த்து போடுறேன். அப்ப இன்னைக்கு ஒருக்கா எனக்கு போட்டு விடுங்க. யார் யாருக்கெல்லாம் 9 மணிக்கு பிறகு சாட்டர்டேயா இருக்கலாம், சண்டேயா இருக்கலாம். நான் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா நான் உங்களை போட்டு பாக்குறேன். சாட்டர்டே சண்டே 9. சண்டே எப்படின்னு போட்டா உங்களுக்கு ஸ்கூல் போயிட்டு வர கஷ்டமா இருக்குமா? மண்டே தானே. சோ அதுக்கு ரெடி ஆகுவீங்க. சோ உங்களுக்கு பாசிபிளான நாள் எப்பன்னு சொல்லி இருக்கா போடுங்கவா. ஓகே. ரைட், அப்ப அடுத்து நாங்க போவோம். அடுத்தது போவோம்.
eaten. இது ஒருக்கா நோட் பண்ணி கொள்றீங்களா அந்த eat உடைய irregular verb form eat, ate, eaten. அது போல நான் ஒரு லிஸ்ட் ஒன்று தருவேன் பிறகு அதையும் சேர்த்து அங்க எழுதிக்கொள்ளுங்க. இப்போதைக்கு இதுல ஒரு சுமார் நோட் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. irregular verbs. irregular இது இந்த ஷோவுக்கு என்னது வரும்? ஷோவுக்கு see, saw, seen, SEEN, seen ஃபியூச்சருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் போமா. நெக்ஸ்ட் அடுத்தது past perfect. இந்த past perfect என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா பிள்ளைகள், this tense is used to describe an action that was finished before another past action. அதாவது ஒரு வேலை முடிய முன்னம் இன்னொரு வேலை முடிஞ்சிட்டோன்னு சொன்னா அதுக்கு யூஸ் பண்றதுதான் இந்த perfect. சரியா? முதலாவது பாருங்க எக்ஸாம்பிள். இதுக்குரிய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? எப்பவுமே had இருக்கும். சரியா? அது சிங்குலரா இருக்கலாம், ப்ளூரலா இருக்கலாம், ரெண்டு பேருக்குமே had வருதுன்னு சொன்னா அதுல past perfectன்றதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். முதலாவது எக்ஸாம்பிள் பாருங்க. I had finished my homework to get to my teacher, but she had already left. என்ன இதுல ரெண்டு வேலை நடந்திருக்கு. சரியா? ஒன்று என்ன செஞ்சிருக்கிறார்? அவரோட ஹோம்ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி இருக்கிறார் டீச்சருக்கு கொடுக்கறதுக்கு. பட் அவ ஆல்ரெடி போயிட்டா. அப்ப இந்த போக முதல் ஒரு வேலை ஒன்று நடந்துச்சு, அந்த வேலை ஒன்று முடிஞ்சது தானே, அந்த முடிஞ்ச வேலையை சொல்றதுக்கு தான் இந்த பெர்ஃபெக்ட் ஒரு வேர்டு நாங்க பாவிக்கிறோம். அதுக்குரிய ஸ்ட்ரக்சர் என்னவாம் பிள்ளைகள்? இந்த ஹேடோட எங்கட நார்மலான பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதுல இப்போ ஈடி இருக்கும். சரியா? முடிஞ்ச அளவு ஈடி இருக்கும். ரைட்? ஹேடோட ஈடி சேர்ந்த பாஸ்ட் வேர்ப் இருக்கும். ஹேடோட ஈடி சேர்ந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் இருக்கும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கும். சரியா? ரெண்டாவது பாருங்க. He had visited China. He had visited China. இதுல had என்னது வந்திருக்குன்னு சொன்னா சைனாக்கு விசிட் பண்ணி இருக்கிறார். சைனாக்கு விசிட் பண்ணி இருக்கிறார். அந்த மீனிங்ல வருது. சைனாக்கு விசிட் பண்ணி இருக்கிறார். ஏற்கனவே போயும் இருக்கிறார். இப்பவும் போயிருக்கிறார் போல. அப்ப அந்த சென்டென்ஸ் வராம அதுல என்ன போட்டிருக்கு? He had visited China. இதுல வந்து சிங்குலர் ப்ளூரல் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாத்துக்குமே had வந்துதான் தீரும். சரியா? அப்ப அந்த பெர்ஃபெக்ட்டா நீங்க என்ன காண்றதுக்கு ஹேடோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஈடி சேர்ந்து வரும். அடுத்தது my mom hadn't packed my lunch, so I had to prepare it myself. என்னமா? அம்மா வந்து எனக்கு சாப்பாட்டு லஞ்ச் வந்து எனக்கு பேக் பண்ணல, அதனால நான் செய்து எடுத்துன்னு போனேன். சரியா? நான் எடுத்துன்னு போனது ஒரு வேலை இருக்கு, அதுக்கு முன்னம் இன்னொரு வேலை முடிஞ்சிருக்கு. என்ன வேலை? நானே என்னுடைய லஞ்சை பேக் பண்ணிட்டேன். அப்ப அதுக்கு நாங்க என்ன யூஸ் பண்றோம்? had. சரியா? இப்ப இதுல hadn't வந்திருக்கு. hadn't packed, பேக் பண்ணவில்லை, இல்லை என்று சொல்றதுக்கு not பாவிப்போம். இது had not என்ன சொல்றது இணைஞ்சு வந்திருக்கிற வேர்ட், அது வந்து hadn't. had not தான்
hadn't சொல்லி போட்டிருக்கு. ஓகே பிள்ளைகள், இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் விளங்கி இருக்குதா? கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமா இருக்கும். அப்படி குழப்பமா இருக்கிற நேரம் கேட்டுடணும் மிஸ்கிட்ட. அண்ட் வீட்லயும் நீங்க போயிட்டு திருப்பி திருப்பி ஒருக்க பாருங்க என்ன விஷயம்ன்றத. மேத்ஸ்ல நீங்க எப்படி பிடிச்சு கொள்ளுவீங்க? மேத்ஸ்ல ட்ரிக்க பிடிச்சு அது டீச்சர் ஒன்ஸ் ஹிட் பண்ணுங்க. விளங்கிலையாப்ப? இன்னொரு திருப்பி சொல்லுங்க. ரைட், ஓகே. நாங்க முதல் பார்த்தது வந்து சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட்ல வந்து பார்த்தோம், ஏதாவது ஒரு விஷயம் ஏற்கனவே முடிஞ்சதை சொல்றது சிம்பிள் பாஸ்ட். இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல என்ன சொல்ல வரணும்னு சொன்னா, ஒரு ரெண்டு விஷயம் முடிஞ்சிருக்கும். அதுல முதலாவது முடிஞ்ச விஷயத்தை சொல்றதுக்கு பாவிக்கப்படுறதுதான் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் என்ற verb, ரைட்? அந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் என்ற verb எதுன்னு சொன்னா had. ஓகேயா? பெர்ஃபெக்ட்னு சொன்னா நீங்க had, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ஒன்னும் had இருக்குன்னு சொன்னா, ஏதாவது ஒரு சென்டென்ஸ்ல had இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு அது தெரிய வேணும், இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட். அப்ப இந்த வேலை ஒன்று நடந்திருக்குது, இன்னும் ஒரு வேலையும் நடக்க இருக்குது. அப்ப ரெண்டு வேலை முடிஞ்சிருக்குது. அந்த முடிஞ்ச வேலையில கடைசி வேலையில வந்து கடைசி வேலை செய்து முடிச்சதை வந்து நாங்க ஈடியோட முடிச்சிடுவோம். ஆனா அதுக்கு முதல் முடிஞ்ச வேலையை நாங்க ஹேடோட முடிப்போம். சரியா? அதான் இந்த ஸ்ட்ரக்சர் என்ன போட்டிருக்குன்னு சொன்னா, ஒரு சப்ஜெக்டோட. சப்ஜெக்ட் மீன்ஸ் ஏதாவது ஒரு ஐ, வி, யூ, தே அந்த மாதிரியான சிங்குலரோ ப்ளூரலோ அவங்களோட ஹேடு சேருவார். ஹேடு சேர்ந்து நாங்க சிம்பிள்ல பார்த்தோம் தானே, சிலதுல ஈடி சேரும், சிலது வந்து இர்ரெகுலரா இருக்கும். ஆனா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ற ஈடி சேர்ந்த verb தான் எங்களுக்கு பெர்ஃபெக்ட்ல இருப்பார். சரியா? அப்ப மேட் சொல்றது பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்ப எங்களுக்கு பெர்ஃபெக்ட் வரைக்கல had made, M-A-D-E, M-A-K-E-D, made, M-A-D, made, M-A-K-E-D, made, right? ed சேர்ந்து வருவார். had made. சரிதானே? அப்ப இதுல எங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ் அந்த என்ன சொல்றது ரெகுலர் வேர்ப குறிச்சு நாங்க யோசிக்க தேவையில்லை. எங்களுக்கு இடி வந்து சேரும். ஆனா யாரோட வருவார்? ஹேடோட வந்து சேருவார். சரியா? So had visited, had finished, had packed or hadn't packed. சரியா? ed சேர்ந்த வேர்ட் யாரோட வருவார்? ஹேடோட வந்தாரண்டா அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ஓகேயா? யாரு கேட்டது? சஞ்சீவனா? மெட்டாங்களுக்கு விளங்குதா? ஓகேயா? ஓகே மிஸ். மெட்டாங்கள் அமைதியா இருக்கிறீங்க, விளங்குதா பிள்ளைகள்? யோசிக்காதீங்க, கொஞ்சம் வீட்டிலையும் திருப்பி திருப்பி பாருங்க. சிம்பிளா விளங்கிக்கொள்ளலாம். நீங்க பெருசா யோசிங்கன்னு சொன்னாதான் பயந்துடுவீங்க. அப்படி எல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகத்துல வச்சிருந்தீங்கன்னா சரி. பாஸ்ட் டென்ஸுக்கு என்னது, பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு என்னதுன்னு சொல்லி இந்த ஸ்ட்ரக்சரை ஞாபகம் வச்சு கொண்டீங்கன்னு சொன்னா ஐடென்டிஃபை பண்றதுக்கு மட்டும்தான் பிள்ளைகள். இப்ப ஹேடோட ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஒரு வேர்ப் ஒன்று வருதுன்னு சொன்னா, நீங்க ஒரு பேராகிராஃப் ஒன்று வாசிக்கல I had finished my homework to give to my teacher, but she had already left. அன்னைக்குல ஒரு செயல் ஒன்று நடந்திருக்கு, ஆனா அதுக்கு முதல் இன்னொரு செயலும் நடந்திருக்கேன். அப்ப அதை நீங்க இனங்காண்றதுக்கு தான் பிள்ளைகள் இந்த மாதிரி இந்த பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு வித்தியாசங்களோட தான் இருக்கும். அதனால யாரும் யோசிச்சு பயப்பட வேணாம். திருப்பி ஒருக்கா இத பாருங்க. நான் அடுத்த கிளாஸுக்குள்ள உங்களுக்குரிய அந்த ரெகுலர் வேர்ப்
பாஸ்ட் டென்ஸுக்குரியது நான் அனுப்பி விடுறேன். ஆனா இப்போதைக்கு இந்த ரெண்டையும் மட்டும் நீங்க திருப்பி திருப்பி ஒருக்கா பாருங்க பிள்ளைகள். நான் முடியும்னு சொன்னா எக்ஸாம்பிள்ஸ் இல்லாட்டி எக்ஸசைஸ்கள் இந்த ரெண்டுலையும் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். சரியா? ஓகே பிள்ளைகள், இன்னைக்கு படிச்ச இந்த 2 விஷயம் விளங்கிச்சா? ஓகே விளங்கிச்சு Yes, miss. மிஸ். மெட்டாக்களும் சொல்ல வேணும் பிள்ளைகள். விளங்கிச்சா? ஓ மிஸ். மிஸ் ஓகே ரைட் ஓகே. அப்ப நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணுவோம் என்ன பிள்ளைகள்? அப்ப நீங்க அடுத்த கிளாஸ் எப்ப போடுறது உங்களுக்கு யாருக்கும் டைம் இருந்தா, எல்லாருக்கும் ஒரே நாள் பாசிபிளா இருந்தா நாங்க பார்த்து இன்னொரு கிளாஸ் ஒன்று போட்டுக்கொள்வோம். எனக்கு ஒருக்கா சொல்லுங்க பிள்ளைகளா. ஓகே பிள்ளைகள், யாரும் யோசிக்க வேணாம். திருப்பி இந்த ரெண்டையும் பாருங்க. நான் முடிஞ்ச உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் அனுப்பி விடுறேன். ஓகே பிள்ளைகள், எல்லாருக்கும் தேங்க்யூ. குட் நைட். காட் பிளஸ் யூ. மேடம். பாய் பாய்.